இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இந்த ஃபார்ம் பி பை கியூன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 0.39 இருக்குது. நல்லா பாருங்கள், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இங்கே 39 நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதான் வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டர்லேருந்து இங்கே டாட் வந்து 2 நம்பர் இருக்கு இல்லையா, 0க்கு அடுத்து டாட் வச்சுருக்காங்க. டாட்க்கு அடுத்து 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் டினாமினேட்டரில் 100 வரும். இதுதான் ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர். செகண்ட் கொஷனில் வந்து டாட்டுக்கு அடுத்து 3 நம்பர் இருக்குது. 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 3 நம்பர்ஸே ஃபஸ்ட்டு மேலே எழுதிடுங்க. 750. டினாமினேட்டரில் வந்து 3 நம்பர் இருக்கனால டினாமினேட்டரில் 3 0 போட்டுக்கிறீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 750/1000 நம்ம அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுக்குறப்ப நமக்கு 3/4ன்னு ஆன்சர் கிடைக்கிது. நெக்ஸ்ட் சம் 2.15. 2.15 நல்லா பார்த்தீங்கன்னா டாட்க்கு அடுத்து 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் 215 மேலே நியூமரேட்டர் எழுதிடுறேன். டினாமினேட்டரில் 100 போடுறேன். ஏன் 100 போடுறேன்? ஏன்னா டாட்க்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்குறப்ப 215 100 டிவைட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு 43/20ங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம், ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த்து சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அடுத்து 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் 7010/1 2 3 zeros போடுறேன். 990 பாருங்கள். 990ல் வந்து டாட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. ஸோ நான் என்ன எழுதுறேன்னா 99/1000 சொல்லி எழுதிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 6ல் வந்து டாட்டுக்கு அடுத்து 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் நான் 1001 போட்டு அது 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால கீழே டினாமினேட்டரில் 4 zeros போட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன் பி பை கியூன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் எழுதுகிற கொஸ்டினில் வந்து நான் 0.4 போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே பார் வரும். இங்கே கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, இங்கே டாட் வச்சு பார் வரும். இங்கேயும் பார் வரும். இங்கே பார்க்குறப்ப ஃபஸ்ட் கொஸ்டின் இப்போ பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் 0.4 கொடுத்துருக்காங்க இல்லையா, 0.4 வந்து இருக்கிறதுனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4. இதுதான் ஃபஸ்ட்டு 4 பார். ஓகே, பார்னால் உங்களுக்கே தெரியும், டெர்மினேட்டிங் கிடையாது, நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். அந்த 400 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப அந்த 0.4 பார் எப்படி எழுதிக்கலாம்னா 0.44 எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.444 அண்ட் ஸோ ஆன் போடும். அப்படி போகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து கண்டுபிடிக்க போகணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பை 10 on both sides of 1. ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுலேயுமே 10ஆக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் வந்து என்னவாகும், 10xஆக மாறிடும். ரைட் சைடு வந்து 10 into 0.444 and so on போயிட்டே இருக்கும். இங்கே 10x இருக்குது. 10x is equal to இங்கே நல்லா பாருங்கள், 10லேருந்து ஒரு 0 இருக்குது. அந்த 0 வந்து மல்டிப்ளை ஆகிறப்ப இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 0
லெஃப்ட் சைடு இருக்க டாட் வந்து ரைட் சைடு வந்து ஜம்ப் ஆகும். அப்போது 0.44 வந்து என்ன ஆகும்னா 4.444ன்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இதான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ட்ராக்ட் 2 and 1 இதான் பண்ண போகிறோம். 2ஐ 1ஐ சப்ட்ராக்ட் பண்ண ஒரு லெஃப்ட் சைடு வந்து 10x minus x வரும் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து 4.444 and so on minus 0.444 and so on இப்படி போகும். நமக்கே தெரியும் 10x minus xோட ஆன்சர் 9x. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் x is equal to 4/9. xy வரை 4/9னா இங்கே ஏற்கனவே என்ன எழுதிருக்கேன் x is equal to 0.4 பார்னு எழுதியிருக்கோம் இல்லையா, which means that 4/9 is equal to 0.4 bar. இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1 in which remains a subdivision in question 2. Next question number 2க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து 0.37 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 0.37 நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்னு எடுத்துக்கலாமா. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.37 பார் எப்படி எழுதலாம் 3737 போயிட்டே இருக்குமா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா மல்டிபிள் both sides of left hand side and right hand side by 100 அப்படின்னு போடுறேன். போன சம்மில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் ரெண்டு சைடும், ஆனால் இந்த சம்மில் 100ஆல் நம்ம ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100x is equal to 100 into 0.3737 and so on. ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் வந்து 2 பிளேஸ் தள்ளி வரும் 37.37 and so on மாறும். அப்படி மாற்றணும் நம்ம ஆக்சுவலி 37.3737 அப்படின்னு மாறும். ஏன்னா 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது இல்லையா, அப்போ 2 0 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை ஆன் போத் சைட்ஸ். போன சம்மில் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆச்சு, இந்த 4 மட்டும் தான் ரிப்பீட் ஆச்சு. ஆனால் இந்த சம்மில் 2 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. போன சம்மில் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணோம் 10 மாவோட மல்டிப்ளை பண்ணோம். இந்த சம்மில் வந்து 2 நம்பர் ரிப்பீட் ஆனதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா சப்ட்ராக்ட் இது ஈக்குவேஷன் 2ங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 and 1 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 100x minus x is equal to 37.3737 and so on minus 0.37 and so on. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 99x கிடைக்கும். 99x is equal to 37 கிடைக்கும். ஃபைனல் ஆன்சரான x வந்து 37/99. இப்போ தேர்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சம் கொஸ்டின் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் சம் வந்து ஆக்சுவலாக இங்கே -0.54. இந்த சம்லேயும் நல்லா பாருங்கள் 2 நம்பர் இருக்குது டாட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல் x is equal to 0.5454 and so on. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்குவோம்.
multiple by both sides by 100. ஏன் 100 மல்டிப்ளை பண்ணுறோம்? ஏன்னா டாட்க்கு அடுத்து 2 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் நம்ம 100ஆல் லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 100x is equal to 54.5454 and so on. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் இந்த 1ஐயும் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் 2 and 1. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100x minus x is equal to 54.5454 and so on minus 0.54 and so on. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 99x is equal to 54. xோட ஆன்சர் வந்து 54/99. இதான் கொஷின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 4 வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தான் நல்லா நோட் பண்ணிக்கணும். கொஷின் நம்பர் 4 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0.621 கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், 3 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. 3 நம்பர் 621, அந்த 3 நம்பர் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்குது. x is equal to 0.621 எழுதுவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். x is equal to 0.621 and so on போயிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் மல்டிபிள் போத் சைட்ஸ் பை எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு? 3 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 1000ஆல் நம்ம பண்ணணும். ஏன் 3 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கனால நான் 3 0 போட்டிருக்கேன் ஒன்றுக்கு அடுத்து. அப்போ 1000x is equal to 1000 into 0.621. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 1000x is equal to 61.621 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 1000x minus x is equal to 61.621 and so on minus 0.621 and so on. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 99x is equal to 621. நெக்ஸ்ட் அதோட ஃபைனல் ஆன்சர் x is equal to 61/999. இதுதான் கொஷின் நம்பர் 4 ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்படி டாட் வச்சுருந்தாங்க, இங்கே 5க்கு அடுத்து டாட் வச்சு இப்படி வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள், 6th கொஷின்லேருந்து எக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 5.333 and so on. டாட்க்கு அடுத்து 3 இருக்குது, அந்த 3 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 இது இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளை போத் சைட்ஸ் by 10
in 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் தான் நம்ம ரெண்டு சைடும் என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 10x is equal to 1 to 10 multiplied by 125.333 and so on. அதான் பாருங்கள், 3 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, அதனால தான் நான் 10ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 is equal to 1 to 53.333 and so on. இந்த டாட்டு ஒரு நம்பர் தடி ஜம்ப் ஆகி ரைட் சைடு போயிடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதால. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதான் நம்ம பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப், which means 10x minus x is equal to 1253.333 and so on minus 125.333 and so on. ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10x minus x 9x. 9x is equal to இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 1128 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x is equal to 1128 by 9. இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? x is equal to மேலே 3 3s are 9, remainder 2, 7 3s are 21, remainder 1, 6 3s are 18. 3 டேபிள் லிக்விடேட் பண்ணால் 3 3s are 9. So x is equal to 376/3. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்த்துடலாமா? சிக்ஸ்த்து சம் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 4.7 கொடுத்துருக்காங்க. which means ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது, ஒரே ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட் ஆகிற ஒரு நம்பர் 7. x is equal to 4.777 and so on. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். multiply both sides by ஒரு 0 தான் போட போகிறேன், ஏன்னா ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. 10 in 1. ரெண்டு சைடும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10x is equal to 10 into 4.777 and so on. 10x is equal to 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ அந்த ஒரு டாட் ஜம்ப் பண்ணி ரைட் சைட் போயிடும். அப்போது 47.777 and so on. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் 2 and 1. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 10x is equal to 47.777. So 10x minus x இங்கே வரும். 10x minus x is equal to 47.777 and so on minus 4.77 and so on. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 9x is equal to 43. வெறும் 43 தான் வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் இது வேறு அவ்வளோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த 9 டினாமினேட்டருக்கு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ ஃபைனல் ஆன்சர் 43/9. இப்போ நெக்ஸ்ட்டு 7th சம் பார்த்துடலாம்.
செவன்த் சம் வந்து 0.47 சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட் x is equal to 0.4747 and so on. அதான் பாருங்க, ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகுது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லையா? Multiply both sides by 100 in 1. ஏன் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 47 ரெண்டு நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, அதனால நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 100x is equal to 100 into 0.4747 and so on போயிட்டே இருக்கும். இங்கே ரெண்டு நம்பர் 30 டாட் வந்து நீங்கள் வைப்பீங்க 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப. அப்போது நெக்ஸ்ட்டு 100x is equal to ஆன்சர் 47.4747 and so on போகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 100x minus x is equal to 47.4747 and so on minus 0.4747 and so on. 100x minus x வந்து 99x is equal to 47. Next x is equal to 47/99. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோட எக்ஸசைஸ் நம்பர் 1.4 பார்க்கலாம்.